பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பலத்தினாலே ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளையும் கூட ஒரு ஆழமான ஒரு மையப்பொருள் தரப்பட்டிருந்தது. அநீதியின் ஆடம்பர ஆடையா, நீதியின் தூய ஆடையா, முன் விருப்பம் இதிலே என்று சொல்லி ஒரு ஆழமான ஒரு கேள்வி. அது சகரியா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 3வது அதிகாரத்திலே 4வது வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தற்பித்தேன் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, பாவமான வாழ்க்கை என்கிட்ட இருக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளமும் அது அழுக்காக காணப்படும். ஆண்டவர் நம்மை அழுக்கு நீங்க சுத்திகரிக்கின்ற பொழுது, பரிசுத்தத்தை நமக்குள்ளாக தருகின்ற பொழுது, அது தூய ஆடையை நமக்குள்ளாக வைக்கப்படுகின்றதா இருக்கிறது. அநீதியின் ஆடைகள் நமக்கு வேண்டாம். பாவமான வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த ஆடம்பரங்கள், பாவமான வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் எதுவும் நமக்கு தேவையில்லைங்க. ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு, ஆண்டவர் எனக்கு தரக்கூடிய அந்த மீட்பு, அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த தூய ஆடை, அது மாத்திரம் எனக்கு இந்த வாழ்க்கையில போதும் என்று சொல்லி நாம் வாழ்கின்ற பொழுது, யோசுவாவுக்கு கொடுத்த அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கும் தர அவர் நல்லவராக வல்லவராக இருக்கு. சாத்தான் குறை சொல்றதுக்கு நிக்கிறான். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர், எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையை பத்தி, நீ எனக்கு ஒன்னும் அவனை பற்றி குற்றம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி சாத்தானை கடிந்து கொள்கிறார். நமக்காக எப்படி யோசுவாவுக்காக ஆண்டவர் அங்கே சாத்தானை கடிந்து கொண்டாரோ, நமக்காகவும் அவர் கடிந்து கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மறுபடியும் தூய்மைப்படுத்தி நம்மை உயர்ந்த நிலையில நிறுத்த அவர் ஆசைப்படுகிறார். உங்களை நீங்க அவர்கிட்ட கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீதியின் தூய ஆடையை அணிந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்படி நீங்க ஆயத்தமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. எசப்பா, நான் நீதியின் தூய ஆடை நான் அணிய ஆசைப்படுகிறேன். எப்படி நீங்க யோசுவாவினுடைய அந்த பாவங்களை எல்லாம் நீங்க கழுவி, பாவங்களை எல்லாம் நீக்கி அவரை பரிசுத்தப்படுத்தி நீதியின் தூய ஆடையை தந்தீரோ, அதை போல எங்களுக்கும் தூய ஆடையை உடுத்துங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்க பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நீதியின் தூய ஆடையை உங்களுக்கு தந்து நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள்ளே உங்களை வழிநடத்தி சொல்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நீதியின் பாதையிலே நம்மை வல்லமையாக வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.